ட்ரெண்டிங் சூப்பரான ஒரு படம். கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். என் கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். நான் லீடாக இது மாதிரியும் படங்கள் நடிச்சிருக்கேன். சிலது ஓடி இருக்கு, சிலது ஃப்ளாப் ஆகிருக்கு. அதே மாதிரி இது வந்து கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். சீக்கா ரொம்ப ஃப்ராங்காகவே சொல்லிட்டேன். ஒன்றால் ஆமாம் சும்மா ஆனந்தண்ணா அவர் பேர் நாங்கள் 6 PM ஆனந்த் தான் கூப்பிடுவோம் எங்கள் அண்ணன் செல்லம்மா. அது மாதிரி ஆனந்தண்ணா ஒரு நாள் சும்மா ரொம்ப நாளாவே நாங்கள் கிரிக்கெட் ஆடிட்டே இருந்தோம். அப்போ ஆனந்தண்ணா படம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவருக்கு சினிமா மேலே பயங்கரமான ஒரு லவ் சொல்லிட்டே இருந்தாலும் இப்போ சும்மா ரொம்ப கேஷுவலாக ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிச்சு அது அப்படியே சரி ஓகே நான் கண்டிப்பாக பண்ணலாம்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் முடிவெடுத்தோம். பட் ஆனால் இனிஷியலாக நாங்கள் வந்து வேற ஒரு படம் தான் பண்ணுறதா இருந்தது. அது போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அண்ணா வந்து இல்லை காம்பேக்டாக டக்குன்னு சின்னதாக ஒன்று பண்ணலாம் கலை அப்படின்னாரு. அப்போதான் சரி ஓகேண்ணா நீ ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் யோசிச்சு என்ன நான் மாத்திட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே சரி நீ கதை அனுப்புங்கண்ணா கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கதையை கேட்டேன். உண்மையாவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ரொம்ப சூப்பரான ஒரு கதையா இருந்தது. மெயின்லி பயங்கர பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் இருந்தது. அதே மாதிரி சொல்லப்பட வேண்டிய ஒரு கதையாகவும் தோணுச்சு. அதுக்காக நான் கண்டிப்பா உடனே பண்ணலாம் அப்படின்னேன். அப்புறம் சிவா ப்ரோ மீட் பண்ண அதான் சிவராஜ் மீட் பண்ண நான் அவரு செல்லமா நான் நோலன் அப்படின்னு கூப்பிடுவேன். என்னன்னா வந்து அவர் போலீஸா இருந்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கான ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட தெரியாது. பேசுறதே ரொம்ப காது கிட்ட வந்து இது இப்படி நடிச்சிருங்க அப்படின்னாரு. ரொம்ப சூப்பரா டைரக்ட் பண்ணாரு. என்னன்னா 2 கேரக்டர்ஸ். அதுக்கப்புறம் பிரேம் அண்ணா, பெசன் ரவி அண்ணா, இது மாதிரி அதுக்கப்புறம் வித்யான்னு சொல்லிட்டு இன்னொரு மேம் நடிச்சிருந்தாங்க. சும்மா ரொம்ப கம்மியான ஆர்டிஸ்ட். பட் ஆனால் ஒரு படம் ஃபுல்லா 2 hours நம்ம உட்கார வைக்கணும்னா அது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு கதை நம்ம மாதிரி காஸ்ட்ரோபோபிக்கா ஃபீல் ஆகலாம். இல்லைன்னா வந்து ஒரே மூஞ்சில பார்க்கறது போர் அடிக்கலாம். பயங்கரமா நடிக்கணும். அது வந்து இந்த எமோஷன்ஸை ஹோல்ட் பண்ணும். அப்படின்னும் போது ஃபீமேல் லீடுக்கு வந்து ரொம்ப நாளா தேடிட்டே இருந்தார் சிவா. அப்போ வந்து பிரியாவை ஆடிஷன் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணாங்க. அப்போ பிரியா ஆடிஷன் பண்ணாங்க. உண்மையாவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க.